வணக்கம், இது சந்தியா கிராஃப்ட் அண்ட் குக்கிங். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்ட்டாக சீனி அவரைக்காய் பொரியல் பண்ண போகிறோம். இது எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி நான் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சீனி அவரைக்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது நல்லா இளங்காயாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இதை 2 பக்கமும் இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா ஒரே அளவில் இருக்கிற மாதிரி சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எடுத்துக்கிடணும். இதே போல் ஒரே அளவில் இருக்கணும், அப்போ தான் நமக்கு நிரப்ப வரும். இப்போ எல்லாம் நான் கட் பண்ணி எடுத்துருக்கேன். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அந்த காய் மூழ்கிற அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். இதை ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம வேக வச்சிடலாம். இது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சிடலாம். இதை வேக வச்சுட்டு இந்த தண்ணியை நம்ம வடித்து எடுக்க போகிறோம். இந்த தண்ணியை சேர்க்கறது இல்லை. இது பித்தம் இருக்கும்னு சொல்லுவாங்க, அதனால் எல்லாருக்கும் உடம்புக்கு ஒத்துக்கிடாது. அதனால் இதை வேக வச்சு தண்ணி எடுத்துடலாம். இப்போ வெந்துட்டு ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே சிம்மில் வச்சு வேக வச்சிடலாம். இந்த மாதிரி வரணும், வெந்திருக்கணும் பாருங்கள். இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடித்து எடுத்து வச்சுருக்கேன். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சு எண்ணெய் விட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்து கடுகு பொரிஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்க பொருட்களை சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ கடுகு நல்லா வெடிச்சிட்டு இதில் நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துருக்கேன். இது நல்லா வதக்கிக்கிடணும். இப்போ ஒரு 4 பல்லு பூண்டு எடுத்து வச்சுருக்கேன், அதை இந்த மாதிரி இடித்து எடுத்துடலாம். அதையும் இதில் சேர்த்துருவோம். பூண்டு சேர்க்கும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ இதில் ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். சீனி அவரைக்காய் கொஞ்சம் இனிப்பாக தான் இருக்கும், அதனால் காரம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்தாலும் பிரச்சனை இல்லை. காரம் இருந்தால் தான் நல்லாயிருக்கும் சாப்பிடும்போது. இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை இதில் சேர்த்துருக்கேன். ஏற்கனவே நம்ம உப்பு சேர்த்துருக்கோம், அதனால் நான் இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கிடுங்க. இப்போ நம்ம வடித்து எடுத்து வச்சுருக்க காயை இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த மாதிரி சேர்க்கும் போது பார்த்தீங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் காய். இதை நல்லா அப்படியே ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம். அந்த உப்பு உரைப்பு எல்லாமே அதில் சேர்ந்து வரணும். இப்போ நான் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட ஒரு 1/2 ஸ்பூன் ஜீரகமும் சேர்த்து மிக்சியில் லைட்டாக ஒரு அடி அடித்தா போதும், பரபரப்பாக இருக்கணும். இப்போ அடித்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள். நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காயும் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தனியாக ஜீரகத்தூள் சேர்த்துட்டு தேங்காயை அப்படியே துருவி கூட சேர்த்துடலாம், அதுவும் இன்னும் நல்லா தான் இருக்கும். இதை நல்லா கலந்து விட்டுருவோம். ஒரு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த பொரியல் செய்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா காய் வேகிற டைம் மட்டும்தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறமா இதெல்லாம் சீக்கிரமாக செஞ்சிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். வத்தல் தூள் சேர்த்துருக்கோம் பாருங்கள் கடைசியில், அது காரம் நல்லா சுருணி இருக்கும். காரம் கம்மியாக இருந்தால் சாப்பிட நல்லாவே இருக்காது, இனிப்பு இருக்கும். அதனால் கொஞ்சம் காரம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இப்போ எல்லாமே நல்லா கலந்து விட்டு ரெடி ஆகியாச்சு. இது ரசம் சாதத்தோடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை ஆன் பண்ணிடுங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் தொட்டுருங்க. அப்போ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். எல்லா வீடியோக்களையும் நீங்கள் தவறாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.